இந்த பொங்கல் லீவில் பார்த்திங்கன்னா நாங்கள் மேட்டூர் டேம் போயிருந்தோம். மேட்டூர் டேம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 25 மினிட்ஸில் போயிடலாம். பட் மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் என்னை கூட்டிகிட்டு போயிருந்தார். தண்ணிலாம் எதுவும் இல்லை, ஃபுல்லாக பாறை தான் தெரிஞ்சுது. இதை பார்க்கும்போதே ரொம்ப பயமாக இருந்துச்சு. தண்ணி வர ஃபோர்ஸில் இந்த பாறையெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது, பட் இப்போ பார்க்கும்போது ரொம்பவே பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போனனால பார்க்கில் போயிட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பார்க்கு இது வந்து நான் செகண்ட் டைம் வரது. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதும் பார்க்கு மட்டும்தான் நாங்கள் பார்த்தோம், அதிகமாக எதையும் சுற்றி பார்க்கல. இந்த மேட்டூர் டேமோட டீட்டெயில்ஸ் பார்க்குறப்ப ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. எவ்வளோ ஒரு டெப்த்தில் எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க, இதெல்லாம் யோசித்து பார்த்தாவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இதையும் இந்த பாலத்தை கிராஸ் பண்ணி போனாலும் பார்க் இருந்துச்சு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக தண்ணி போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்தளவுக்கு தண்ணி வெளியே வரல, தரலாம் தெரிஞ்சது தான். பட் இது பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா விளையாட வச்சோம். இந்த பார்க்குள்ளே பார்த்திங்கன்னா முதல்ல குட்டை அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. முதல்ல ஃபிஷ்ஷு இதெல்லாம் இருந்துச்சு. இது தெரியுதா, முதல்ல ரேபிட்டும் நிறையா இருந்துச்சு. பேர்ட்ஸும் இருந்துச்சு. அதே மாதிரி பாம்பு பண்ணை 2 பாம்பு இது இருந்துச்சு. இது வந்து ஒன்று விஷம் இல்லாது, ஒன்று விஷம் சொல்லி சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்ததில் வந்து மூவே ஆகலை, இந்த பாம்புலாம் கொஞ்சம் மூவ் ஆச்சு. அடுத்து வந்து ஃபிஷ்ஷு இது பார்த்திங்கன்னா உள்ளே 10 ருபீஸ் கொடுத்து தான் போய் பார்க்கணும். இது நம்ம வீட்டில் வளர்க்குற நிறையா ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. நடுவில் பார்த்திங்கன்னா இது ரொம்ப பெரிய ஃபிஷ் ஒன்றும் டாட்டாய்ஸ் ஒன்றும் இருந்தது. அப்புறம் குழந்தைங்கள வந்து நல்லா விளையாட வச்சோம். ஒரு ஹாஃப் டே வந்து நல்லா விளையாண்டாங்க. இது யாருன்னே தெரியாது, பட்டு ஸ்பேஸ் கிடைக்கலன்னொன்னே அவங்கள்ட்ட கொடுத்து தம்பியை உட்கார வச்சு விளையாட வச்சோம். அப்புறம் பாப்பாவும் தம்பியும் ஸ்விங்கு ஸ்லைடு எல்லாத்துலேயுமே ஜாலியாக விளையாண்டுட்டு அப்புறம் நாங்கள் ஒரு 6:30 6 போல் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். 6 மேட்டூர் பார்க் வந்து க்ளோஸ்ன்னு சொன்னாங்க. நாங்கள் 6 முன்னாடியே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம்.